திஸ் இஸ் பை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைனலாக நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கில் பெரிய ஏரோப்ளைனே ஓட்டுற மாதிரி வந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல போய்க்கலாம். ஏர்போர்ட்டுக்கு போய்க்கலாம். இந்த வண்டியை ஸ்பான் பண்ணிட்டு இந்த வண்டியிலே போயிடலாம் guys. ஓகே, இப்போ போயிருக்கு. நம்ம இங்கே பிரேக்கை போட்டுக்கலாம். இந்த ஏரோப்ளைன் தான் நம்மளுது. ஓகே, ஸ்டைலாக நிறுத்திட்டோம் வண்டியை. இந்த ஏரோப்ளைன் ஏறி போகலாம் guys. இப்போ பாருங்கள், வாவ், இந்த மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. ஓகே, சவுண்டு என்ன கேட்டிருக்கோம் வச்சுக்கோங்க guys. ஓகே, நம்ம போயிட்டு இருக்கோம் காய்ஸ். நல்லா போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஓகே, பாருங்க காய்ஸ், நம்ம ஏரோப்ளைனை ஓட்டின்னு இருக்கோம். செமையாக போயிட்டுருக்கோம். ஏரோப்ளைன் கிராஷ் ஆக போகுது. ஏரோப்ளைன் விட்டு இறங்குடா. எப்படியும் நம்ம தப்பிக்கட்டும் கைஸ். தப்பிச்சிட்டோம் கைஸ். ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா இங்கே குத்தி எப்படி நின்று இருக்கு. அப்போ கூட ஏரோப்ளைனுக்கு எதுவும் ஆகலையா? இல்லை வெடியுதா? எதுவுமே ஆகலை கைஸ். வெற்றி. ஏரோப்ளைன் வண்டியை விட்டு போகுது. என்ன கைஸ், இவன் ஏரோப்ளைனை தூக்குறான். ஓ மை காட். ஓகே, போகலாம். எங்கடா அந்த இடத்துக்கு போனால் உட்கார இடமே இல்லை கைஸ். இதுனா எங்கே இடம் இருக்குன்னே தெரில. காய்ஸ், இப்போ சவுண்டு கேட்டுன்னு இருக்கும். அது கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஓகே, உட்கார சீட்டு இங்கே இருக்கு. உட்கார்றா. ஓகே, இப்போ நம்ம போகலாம். இப்போ போயிட்டு இருக்கோம். வண்டியை நல்லா ஏரோப்ளைன் அது நகர்ற. வேற நகரில் வந்துச்சு காய்ஸ். காய்ஸ், சின்ன காய்ஸ், இது நம்ம வண்டியை விட்டு இறங்கி வண்டியை டேர்ன் எடுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இறங்கிடலாம் காய்ஸ். இதெல்லாம் புது அப்டேட்டில் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பைக்ஸ் வந்திருக்கு. அதில் ஒரு பைக் காமிக்கிறேன். 1210 போட்டு இந்த பைக் வரும். இந்த பைக்கை வச்சு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம். ஓகே, இந்த பைக்கோட இன்டீரியர் நல்லா இருக்குது. பாருங்கள், இப்போ எல்லாம் அந்த மனுஷன் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு பைக் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல காய்ஸ். இந்த இடத்துக்கு வந்துட்டு குட்டி ஏரோப்ளைன் காய்ஸ். இது நல்லா இருக்கு. சின்ன ஏரோப்ளைன் எடுத்துன்னு போனால் பெரிய ஏரோப்ளைன் எடுத்துன்னு போனால் சின்ன ஏரோப்ளைன் வருதா? இது நல்லா இருக்கு காய்ஸ். அப்போ நம்மளுக்கே முன்னாடி எப்போவுமே எல்லாருமே பெரிய ஏரோப்ளைன் எடுத்துன்னு போயிடுவாங்கள. ஓகே, செம்ம ஜாலியாக இருக்கு. இதுதான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். வேறு
பைக்ஸ் வச்சு காரெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த காரெல்லாம் அதில் ஒரு கார் சொல்கிறேன். 0002 போட்டிங்கன்னா இந்த கார் வரும். டிஃபெண்டர் காரு இதோ நம்ம கார் காய்ஸ். இந்த கார் தான் அங்கேயும் இருக்குது டிஃபெண்டரு. இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு இவன் மேலே ஏற்றிடலாம். ஏற்ற முடியல கைஸ். இந்த காரை நான் ஒரு டெஸ்ட்டு பண்ண போகிறேன். அது என்ன டெஸ்ட்டுன்னா நிமிஷம் இருங்க. ஓகே காய்ஸ் வாங்க. இந்த ஆட்டோ பாமை எடுத்து நல்லா தூக்கி போட்டு இந்த பைக்கையே வச்சு இந்த காரியை ரணங்கலமாக்கிடலாம். நல்லா போட்டே இருக்கணும். எல்லாமே போட்டே இருக்கணும். மெயினாக இன்டீரியருக்குள்ளே போடுங்க. பாருங்க நான் ஃபுல்லாக உள்ளே போட்டுனுக்கேன். இதோ இந்த இடத்துல கண்ணாடி வஞ்சிருக்கு, இதுக்குள்ளே போட்டு வேண்டியதுதான். எல்லாமே அப்போ எல்லாமே போடி. இது என்ன ஜம்பிங் ஜாக்க பண்ணிருக்கேன். ஓகே இது போதும் நான் நினைக்கிறேன். பாட்டு இப்போ கூட வெடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எல்லா பசங்களும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொறுமையாகவே போகல, கொஞ்சம் வேகமாக போகிறாங்க. இப்போ ஒரு புது கார் லான்ச் பண்ணிடுறாங்க. அது சீட் கோட் தெரில, ஆனால் ஒரு பைக்கோட சீட் கோடு தெரியும். நீங்கள் 8818 போட்டிங்கன்னா இந்த பைக் வரும். அதே மாதிரி 777 போட்டிங்கன்னா பைக்கெலாம் வந்துட்டே இருக்கும். இது பாருங்க 777 போட்டிங்கன்னா இந்த பைக்கு. அது 666 போட்டிங்கன்னா வரமான்னு தெரியல, போட்டு பார்ப்போம். 666 போட்டிங்கன்னா இந்த கார் வருது. அடுத்தது 555 போட்டிங்கன்னா இது வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுவும் இவன் தான் கோஸ்ட் ரைடு. அடுத்தது 444 போட்டிங்கன்னா எது வருமே தெரியல. 4444 இதுலேயும் பைக்கா? கோப்ரா பைக்கா? அடுத்தது 3333 லேம்போகினி. அடுத்தது 2222. ஓகே அடுத்தது 1111 தான். 1111 சைக்கிள். அது 0000 போட்டு பார்க்கலாமா? 0000. ஓ மை காட், இதுலேயும் வந்திருக்கு. நம்ம முதல்ல இந்த ஸ்கூட்டியை ஓட்டிடலாம். எனக்கு ஸ்கூட்டி ஓட்டுற வயசுன்னு பாருங்க. கேர்ள்ஸ் ஸ்கூட்டி ஓட்டிங்க. ஸ்கூட்டி பார்த்தீங்களா? கவாசாகி நிஞ்சாவோட வேகமாக போகுது. எனக்கு ஸ்கூட்டி பிடிச்சிருக்கு கேர்ள்ஸ். ஓகே இப்போ எல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியது தான். வண்டியை ஸ்பீடாக எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துக்கு போகணும் இருந்தோமோ அந்த இடத்துல இருக்கணும். அதுவும் பார்க்க வர்றது இங்கே தான் பிரேக்கு போடணும். இந்த சைக்கிள் எடுத்தது ஓட்டி பார்க்கலாம். ஓகே இப்போ இந்த சைக்கிளை ஓட்டி காய்ஸ் டயர் என்ன கைஸ் எதுவும். இப்போ இந்த சைக்கிளை ஓட்டி பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்கு காய்ஸ். பாருங்க நல்லா இருக்கு காய்ஸ். சைக்கிள்லேயே இவ்வளோ ஸ்பீடு போகிறான். இதாங்க சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே இங்கே பிரேக்கை போட்டு திருப்பியும் அந்த இடத்துக்கே போக வேண்டியது தான். ஓகே காய்ஸ் பாய். நாளைக்கு போய்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.